வணக்கம் மக்களே, வெல்கம் டு பூஜாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். ஸ்கூல் கிட்ஸ் எல்லாருமே ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வந்த உடனே ஏதாவது ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவாங்க, இல்லை ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஏதாவது சாப்பிடுவாங்க. பட் இந்த ரெசிபி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நிறைய சாப்பிடுவாங்க, பட் ஹெல்த்தியும் கூட. ஸோ இன்றைக்கி நான் எந்த ரெசிபியை சொல்கிறேன்னா, கொழுக்கட்டை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சோடனே கொஞ்சம் பேன் ஹீட் ஆகட்டும். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் ஒரு 3 drops ஆஃப் கீ யூஸ் பண்ணிக்கிறேன். கீ ஹீட் ஆன உடனே தேங்காவை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை நம்ம கீயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கீயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால அந்த கீயும் தேங்காவோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கொழுக்கட்டையில். இல்லை உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக கேஷ்யூஸ் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். எல்லாமே நம்மளோட வசதிக்கு ஏற்பதான். ஸோ இந்த தேங்காய் கொஞ்சம் லைட் கோல்டு ப்ரௌனில் வர வரைக்கும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரை ஆனோடனே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே, நம்மளோட தேங்காய் கொஞ்சம் லைட் கோல்டு கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம விட்டுட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக கருகி போன மாதிரி ஆயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தேங்காவை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு. நான் தேங்காய் எல்லாத்தையுமே வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம மாவை வறுத்து வச்சுக்கலாம். நான் கரெக்டாக ஒரு 2 drops தான் கீ போட்டுக்கிறேன். நம்ம கடையில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் அரைக்கிற அரிசி மாவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எது வாங்கினோம்னாலே ஒரு முறை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். அந்த சேம் டைம் நம்ம கடையில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு முறை சலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீட்டில் செஞ்ச அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன். இந்த கிளாஸில் 1 glass அளவு நான் அரிசி மாவை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா சட்டுன்னு தீஞ்சிடும். ஸோ ஸ்லோவில் வச்சு நம்ம ஒரு 2 to 3 minutes அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு மாவோட அந்த டெக்ஸ்டரே தெரியும். இப்போ போடும்போது ஒரு மாதிரி திருன்னு இருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மாதிரி சாஃப்டாக ஆகிடும். அந்த பதம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மாவு போட்டதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் கேஸ் பக்கத்துலேயே நின்று ஒரு 2 minutes மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கண்டிப்பாக தீஞ்சிடும். நான் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே, மாவு நல்லா லைட்டாக ஹீட் ஆகி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே மக்களே, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வெல்லம் சிரப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். எந்த கிளாஸில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே கிளாஸில் 1.25 glass அளவு நம்ம தண்ணி மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணி மட்டும் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப கொலன்னு ஆகிடும். நான் கரெக்டாக 1.5 glass தண்ணி வைக்கிறேன். இதே கிளாஸில் 1 glass மாவுக்கு 3/4 glass அளவு வெல்லம் போட்டுக்கணும். இல்லை உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் சரிக்கு சமமாக 1 glass அரிசி மாவுக்கு 1 glass வெல்லம் அளவு எடுத்துக்கலாம். பட் நான் 3/4 glass வெல்லம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 3/4 glass அளவு வெல்லத்தை இந்த தண்ணியிலே போட்டுக்கிறேன். நமக்கு எந்த அந்த பதம்லாம் தேவையில்லை, அந்த கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த வெல்லமும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த வெல்லம் கரைஞ்சிடுச்சுனாலே போதும். ஓகே மக்களே, நம்மளோட வெல்லம் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்டர் பண்ணி கடாயில் ஊற்றிக்கலாம். நம்ம ஏன் ஃபில்டர் பண்ணுறோன்னா, இந்த வெல்லத்தில் சில டைம்ஸில் குட்டி குட்டி டஸ்ட்டு குச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ எப்போவுமே வெல்லம் மட்டும் நீங்கள் பாகு எடுக்கும் போது ஒரு முறை ஃபில்டர் பண்ணிக்கிறது தான் நமக்கு சேஃப். ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதை.
இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக பிளாக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா இது கண்டிப்பாக நமக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ அதனால் நான் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வெல்லம் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். எப்பவுமே எந்த ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் போட்டுக்கிட்டோம்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப தூக்கி கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக நான் சால்ட் போட்டுக்கிறேன். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து தேங்காவை போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம இப்போ தேங்காய் போட்டோம்னா தான் நமக்கு லாஸ்ட்டில் வந்து ஈஸியாக இருக்கும். சிலவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து போடுவாங்க. அப்படி நம்ம தேங்காய் போடும்போது நமக்கு ரொம்ப கை சூடாக இருக்குமா, அதனால் வந்து அந்த தேங்காவை போட்டு நம்மளால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில கொழுக்கட்டையில் மட்டும்தான் தேங்காய் நிறைய இருக்கும், ஒரு சிலதில் வந்து தேங்காவே இருக்காது. ஸோ ஈவனாக நமக்கு தேங்காய் கிடைக்கணும்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு நம்மளோட இந்த அரிசி மாவு எடுத்து கொட்டிக்கலாம். நம்ம அரிசி மாவு கொட்ட நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி கட்டியாக ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கீ யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரி பந்து மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிசைவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் சூடு கம்மியானதுக்கப்புறமா பிசைஞ்சிக்கலாம். நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே மக்களே, நான் வந்து அந்த கடாயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு நான் பிசைஞ்சு வச்சிட்டேன். இந்த அளவு சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இட்லி சட்டியில் தண்ணி வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நான் இப்போ இட்லி சட்டியில் தண்ணி வச்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொழுக்கட்டை மாவை எடுத்து இப்படி உருட்டி இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஈவனாக உருட்டி இதில் வச்சுக்கலாம். ஈஸி தான் மக்களே. இந்த மாதிரி உருட்டிட்டு கையில் கொஞ்சமாக கீ தடவிக்கோங்க, இல்லாட்டி கையில் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே, நான் வந்து எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இட்லி பானையில் போட்டுக்கலாம்.
ஓகே மக்களே, இப்போ நான் எல்லா குழிலையுமே கொழுக்கட்டை பிடிச்சதை வச்சுட்டேன். இப்போ நான் வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். கரெக்டாக 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெந்துச்சா இல்லையான்றது நம்ம எப்படி செக் பண்ணணும்னா, ஒரு கத்தியோ ஒரு ஸ்பூனோ ஒரு ஃபோர்க்கோ எடுத்து லைட்டாக தண்ணி நனைச்சி இந்த கொழுக்கட்டையில் இப்படி குத்தி பாருங்கள். இங்கே குத்தி பார்க்கும்போது இந்த கத்தியில் ஏதோ ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு எதுவுமே ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே மக்களே, நம்ம கொழுக்கட்டையை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் பிளேட்டிங்கும் பண்ணிட்டேன். இப்போ கொழுக்கட்டை எந்தளவு சாஃப்டாக இருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மெஷர்மெண்ட்ஸோடு செஞ்சு உங்கள் கிட்ஸ்க்கு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சம்மருக்கு நீங்கள் டெய்லி அவங்க வீட்டில் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக தே வில் பி என்ஜாயிங் இட். என்னோட சேனல் பூஜாஸ் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு கொடுங்க மக்களே. தேங்க்யூ.